திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அந்த கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இன்று நடைபெறும் கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறாங்க? இந்த கூட்டத்தோட முக்கியத்துவம் என்ன? திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கட்சியுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் 1 மணி நேரத்துக்கு முன்பாக அறிவாலயத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கட்சியுடைய பொதுச் செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். நிர்வாக வசதிக்காக திமுக 63 மாவட்டங்களாக தமிழகம் முழுவதும் பிரித்திருக்கிறார்கள். அந்த 63 மாவட்ட செயலாளர்களும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திர மாநில பொறுப்பாளர்களும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போதைய தமிழக அரசியல் சூழல் குறித்தும் இதில் விவாதிக்கப்படுவதாக டி.கே.எஸ். இளங்கோவன் ஏற்கனவே நமக்கு தனியாக அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்ட செயலாளர்களை தவிர வேற யார் முக்கிய நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா ராசா, திருச்சி சிவா, டி.கே.எஸ். இளங்கோவன், ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்ட திமுக எம்பிக்களும் கலங்கேற்றிருக்கிறார்கள். அது முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த ஆண்டில் 3வது மாவட்ட செயலாளர் கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பிப்ரவரி 28ஆம் தேதியும் அதே போல மார்ச் மாதம் 20ஆம் தேதியும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு முன்பாக ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டமும் தற்பொழுது உடனடியாக கூட்டப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமாக பார்க்கணும். குறிப்பாக செயல் தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய 3வது கூட்டம், குறிப்பாக கருணாநிதி தலைமையில் இல்லாமல் இந்த கூட்டங்கள் 3வது கூட்டமாக நடைபெறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு அரசியல் சூழல்கள், குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல் வந்தால் அதை எவ்வாறு எதிர்கொள்வது, ஏற்கனவே அனைத்து கட்சி விவசாய கூட்டத்தில் கூட்டும் பொழுது இந்த பந்தோட நிறுத்திக்காம விவசாயிகள் பிரச்சனை தொடர்ந்து குரல் கொடுக்கணும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அடுத்த கட்டமா இந்த விவசாயிகள் பிரச்சனையை எவ்வாறு கொண்டு செல்வது, ஏற்கனவே நீட் தேர்வு சம்பந்தமாகவும் அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில். இதையெல்லாம் மாவட்ட ரீதியாக எவ்வாறு போராட்ட மூலியமாக மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துவது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் என்பது நடைபெறாமல் இருக்கிறது. அது குறித்த அறிவிப்பு ஒரு சில நாட்களில் அந்த டிமாண்ட்ஸ் நிறைவேற்றுவதற்கான சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற இருக்கும்போது அந்தந்த மாவட்டத்தில் கூடிய முக்கியமான பிரச்சனைகளை, குறிப்பாக பல மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலானோர் குறிப்பாக பார்க்கலாம் கே. நேரு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எம்எல்ஏவும் இருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை எவ்வாறு சட்டப்பேரவையில் கொண்டு வருவது என்பது உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களை இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் விவாதித்து வராங்க. இன்னும் சிறிது நேரத்தில் தீர்மான நகல் நமக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதற்கு பிறகு செயல் தலைவர் ஸ்டாலின் பத்திரிகையாளர்கள் சந்திக்க இருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஸ்டாலின், அண்மை காலங்களாகவே தமிழக அரசின் செயல்பாடு குறித்து திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். இந்த நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பிருக்கு ரமேஷ்? குறிப்பாக தமிழகத்தில் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஆளும் கட்சியில் 2-3 அணிகளாக பிரிந்து குறிப்பாக எம்எல்ஏக்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதிமுகவிற்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பேரவையில் 89 எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸ் அலையன்ஸ் எல்லாம் சேர்த்துனா பாத்தீங்கன்னா 98 எம்எல்ஏக்களோட பிரதான கட்சியாக திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் இருக்கு. இவங்க அடுத்த கட்டமா எவ்வாறு கொண்டு செல்வது என்பது குறித்த விஷயங்கள் பேசினார். கடந்த வாரம் அறிவாலயத்தில் நடைபெற்ற ஆற்காடு வீராசாமியுடைய பிறந்தநாள் விழாவில் செயல் தலைவர் ஸ்டாலின் பேசும்போது ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். திமுக தலைவர் கருணாநிதி முன்பை போல ஒரு ஆக்டிவாக இருந்திருந்தார்னா ஆற்காடு வீராசாமி போன்ற தலைவர்களை வைத்து பல்வேறு அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்திருப்பார் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இவையெல்லாம் கூட தற்பொழுது விவாதிக்கப்பட இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த விஷயங்கள் குறிப்பாக தற்பொழுது அந்த அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை இருக்கிறது. பல்வேறு மின்சார பிரச்சனை, நேற்று கடந்த சில தினங்களாக தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் மின்வெட்டு பிரச்சனை இருக்கிறது. இவையெல்லாம் குறித்து கூட அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் குறித்தும் கூட விவாதிக்கப்பட இருக்கிறது. அடுத்த கட்டமாக விவசாய பிரச்சனைகளை எவ்வாறு கொண்டு செல்வது, உள்ளாட்சி தேர்தலை மாவட்ட ரீதியாக எவ்வாறு கொண்டு செல்வது, ஆர்கே நகர் தேர்தலில் பணியாற்றியவர்களுக்கான பாராட்டு, அதே போல அனைத்து கட்சி கூட்டம் சார்பாக நடைபெற்ற பந்த் பெரிய அளவில் வெற்றி பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கும் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்படுகிறது. செயல்படாத தலைவர்களுக்கு சில கண்டனங்களையும் தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது. வசந்த்.